என்னடா எட்டி பார்த்து போச்சுடா. அங்கிட்டா? ஆமாம். அப்போ அங்கே தான் நம்ம போகக்கூடிய இடம். ஏன் அந்தர் இது என்னடா அது ஊஞ்சல் மாதிரி தொங்கிட்டு இருக்கு? இது சவுண்ட் பின்தொடர்ந்து வர மாதிரியே இல்லை உங்களுக்கு? நிறைய வருதுண்ணா. அந்தர் கோண எதோட தலை இவ்வளோ குட்டியா இருக்கு? உருள்துரா மேலே உருள்துரா ரூஃப்ல. அதனால அதுவும் பாரு உஷாரா இருக்கணும், மண்டை கசம் ஆயிடும். சேஃபா இருக்கலாம், ரொம்ப சேஃபா இருக்கணும். எப்பா இதுங்களுக்கு கண்ணு தெரியாதா? லைட் ஆச்சுனா தெரியாது, கண்ணு தெரியாது. பயங்கரமான விட்டு வந்துடும். கோண நீங்க ஜின்னா இருந்தா ஏதாச்சும் அறிகுறி தர முடியுமா எங்களுக்கு? கீழே आप जिन्ना है इधर? जिन कौन-सी आ रहे तो हम बता दो. कौन है अंदर? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல இங்கே எல்லாம் பார்த்துன்னு சொல்லிட்டு. कोई जिन अंदर है? என்ன யோ வயசே, அந்த நேரில் இருந்து ஏதோ ஒன்று மேலே வந்துச்சு. यहाँ कोई तो जिन है क्या? बाहर आओ ना. ஏதோ நெருப்பு பறி போச்சு இந்த பக்கம். என்னை இப்படி மறைச்சிட்டு இருக்காரு. बाहर आओ. யோ ஃபர்ஸ்ட்ல ஃபுட்பால் அடிக்கிற கொஞ்சம் முன்னாடி வந்தான் கேள. அங்க பார்க்க பயமா இருக்கியா? அதான் திரும்பி நிக்கிறேன். போறியா? कौन है अंदर? हम तो आपको देख सकते हैं? உள்ள வந்தா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். हम अंदर आए तो आपको देखे हैं क्या? आपको देखने हम अंदर आते हैं. अंदर जाओ. போ போ. ரொம்ப சரி. சவுண்ட் அப்படியே எக்கோ அடிக்கிறாங்க. அப்படியே தூத்துந்து உள்ள வந்து ஃபீல் ஆகுறா எனக்கு. இங்க போடுறா. பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. அது ஜின்னோட அருந்ததி மூவில ஒரு கத்தி காட்டுவாங்க, பசுபதி கொள்றது ஒரு கத்தி பார்த்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சட்டலாம் உண்மையாக பாருண்ணா, அதே மாதிரி தான் இருக்கு. கையில பிடிப்பு கிரிப்பு மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு அறிகுறி காட்டு. நாளைக்கு கண்ணு வச்சுக்கோங்கடா. பயப்படுதுங்க புறா. சரி ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுன்னு சொன்னீல்ல, அங்க மேல அந்த விண்டோவை பாரு, எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாரு. டேய் இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த எலும்பு மாதிரி இல்லை. ஆமா கைமாட்டம் இருக்கு இல்லையா? இதோட கொம்புடாது, மாட்டோட கொம்புன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எலும்பு ஆகிட போறையா அறிகுறி சொல்லிட்டு கீழே பாரு, அங்கே பாரு ஏதோ செத்து கிடக்கு. ஜின்னு மட்டும் ஏன் இதெல்லாம் வேட்டையாடுது பையா? என்னடா யாரும் வந்துடக்கூடாது. என்னாச்சு? என்னையா ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து ஏதோ ஒன்று வாட்ச் பண்ணிருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. कौन है अंदर? हमारे पास आओ. நீ கூப்பிட்டோன்னே வர்றதுக்கு அது என்ன உன் குழந்தை கட்டிச்சாவா? ஜின்னு ஒரு சில ஜின்னுங்க நம்ம பேச கேட்கும். அப்படியாண்ணா? புரியுதா சொல்கிறேன்? கண்டிப்பாக கேட்கும். எல்லாமே புரியுது. ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது ஆன பிறகு. ஆனால் இதை
ஏன்டா அவர் ஏன்டா ப்ளேம் பண்ணுறீங்க? வந்துருச்சு டேய் 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 வந்துருச்சு தள்ளி விட்டல வந்துருச்சு கிட்ட. வேணாம் ஃபயாஸ். ரொம்ப பயங்கரமானதாக இருக்க மாட்டிருக்கு. டேய் அவன் நிற்காத, நெருப்பு பக்கத்தில் நிற்காத. ஏதோ கையில் விலங்க மாட்டி இந்த விலங்கோட நம்ம இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும்? ஆமாம். அந்த சத்தம் கேட்குது பாரு, மைனூட்டாக கவனிச்சு பாரு. விலங்கு சத்தம் கேட்குதா? அதேதான், அதேதான். டேய் 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 நம்மளை பார்த்து பயப்படுதா இல்லை வேற ஏதாச்சும் பார்த்து பயப்படுதானே தெரியலையே. ஒரு இந்த கையில் அந்த விலங்கு மாட்டின சவுண்டு நீ கவனிச்சிங்க, அவங்க கேட்குது. வா ஒரு இடத்துல நிற்க வேணாம், மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஜின்கள் இருந்தால் வரட்டும் நம்மளை பின்தொடர்ந்து. அப்பவே நினைச்சேன் நீ மூவ் பண்ணலாம்னு சொன்னே பத்திட்டு எறிகிறான் மச்சான். சத்தியமா அதை தாண்டும் போது எரிஞ்சு சின்ன பவர் வச்சுன்னா குடிச்சிட்டு கொசி போயிருக்கும் மேலே. பெரிய வார்னிங் யாராலையும் சொல்ல முடியாது. ஒண்ணுமே காணாம போயிருக்கும். எலும்பு கடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கல உங்களுக்கு? கடக் மடக்குன்னு அது உக்குரம் ஆகுதுல, அது சொன்னா கேளுங்க. அது உக்குரம் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தி எங்களை பயமுத்துறீங்களா? கீழே அப்படியே. ஆமா நான் அதுவே பண்ணது பாரு. आपको क्या होना? ரிப்ளை பண்ணு. அது ஹிந்தில ரிப்ளை பண்ணு பாத்தியா? ஏதோ வேடிங் மாதிரி இல்ல, அந்த நெருப்பெரியத்தை பாரு, ஏதோ வேடிங் மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுச்சு. आप क्या करे அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த நெருப்பெரியத்தை ஏதோ ஒரு சிம்பாலிக்கா புரியுது. ஏதோ சுழண்டு எரியும் பாத்தியா, அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு பாரு மேல. அந்த பேய் காத்துறாங்க அந்த மாதிரி. ஆமா அந்த சைடு ஃபர்ஸ்ட் ட்ரைலர் தான் இது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். హాయ్ గైస్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ గైస్. ఈరోజు కంటెంట్ స్టోరీ ఏంటంటే సింప్లీ శరత్ వాళ్ళదనమాట. అది జిన్ వీడియో ఇది. ఇందులో వీళ్ళు ఎపిసోడ్లుగా అప్లోడ్ చేస్తున్నారు. ఈరోజు నేను ఫస్ట్ ఎపిసోడ్ అయితే అప్లోడ్ చేసినాను. దాని స్టోరీ ఏం పెద్దగా అయితే చెప్పలేదు. ఏమంటే ఇప్పుడు వాళ్ళ వీడియో తీస్తున్న లొకేషన్ ఎక్కడ అంటే రాజస్థాన్లో అనమాట. రాజస్థాన్లో నుంచి ఇప్పుడు వాళ్ళు వీడియోస్ తీసి ఎడిట్ చేసి అప్లోడ్ చేస్తున్నారంట. అంటే ఆల్రెడీ చేసేసినారు. అక్కడ షూట్ చేసుకొని వచ్చేసినాక ఎపిసోడ్లుగా వీడియోస్ అయితే అప్లోడ్ చేస్తా ఉన్నారు. అక్కడ ఏం స్టోరీ అంటే సాల్ట్ ఫ్యాక్టరీ, ఉప్పు తయారీ ఫ్యాక్టరీ ఉంటుంది కదా, ఆ ఫ్యాక్టరీ గురించి అయితే వాళ్ళు వీడియో చేసినారనమాట. అంతే గైస్, వాళ్ళు పెద్దగా ఏది స్టోరీ అయితే చెప్పలేదు. వాళ్ళు స్టోరీ చెప్పిన తర్వాత కావాలంటే నేను నెక్స్ట్ ఎపిసోడ్లో ఫుల్ స్టోరీస్ చెప్పినారంటే నేను అప్డేట్ చేస్తాను మీకు నేను. అంతే గైస్, దీని స్టోరీ అయితే. మరి ఇంకొక విషయం, ఇన్స్టాగ్రామ్లో ఎవరు ఇంకా 1 మెంబరే ఫాలో అయినారు. అది మన ఓల్డ్ సబ్స్క్రైబర్ అనమాట. మిస్టర్ బ్లాక్ లైన్ ఛానల్లో నుంచి ఫాలో అవుతున్న ఒక సిస్టరు ఫాలో చేసినారు, ఒక్కరే. సో నా రిక్వెస్ట్ ఏంటంటే ఇన్స్టాగ్రామ్లో కూడా కొంచెం ఫాలో చేయండి, కొంచెం సపోర్ట్ చేయండి. మీరంతా భిన్నాగా దాంట్లో నాకు 1000 ఫాలోవర్స్ కంప్లీట్ చేసినారంటే తొందరగా మిస్ అవ్వకుండా ఈ ఛానల్ సబ్స్క్రైబ్ చేసుకుని బెల్ ఐకాన్ యాక్టివేట్ చేసుకోండి. నేను వీడియోస్ అప్లోడ్ చేసేవన్నీ మీకు నోటిఫికేషన్ ద్వారా వస్తుంది. టేక్ కేర్ అండ్ బాయ్ బాయ్.